கூகுள் பேயும் 7up சேர்ந்து இது போல ஒரு கியூஆர் கோட விட்டுருக்காங்களே, இந்த ஆஃபர்லாம் உண்மையாலுமே வொர்க் ஆகுமா? எவ்வளோ அமௌண்ட் தான் அதுலருந்து வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பேல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய ஆஃபர் வரும். அதுல இப்போ அவங்க ரீசென்ட்டா குடுத்துருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா, 7upஓட 750 ml ரூ. 40 பாட்டில நீங்க வாங்கும்போது உங்க கண்ல இந்த வகையான கியூஆர் கோடு வந்து தென்பட்டுருக்கும். ஸோ இத வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பாட்டில்ல. ஆனா கூகுள் பேல பார்த்தீங்க அப்படின்னா ₹50 வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 10ங்கிறது தான் அப்ராக்ஸிமேட். ஸோ சொன்ன உடனே இது உண்மையாலுமே வொர்க் ஆகுது ஆடியன்ஸுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நான் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நியர்லி பை பண்ணது தான். வாங்கினோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிபேல இருக்க கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேனரில் இதை வந்து ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதில் இருக்க ஸ்கேனரை யூஸ் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஜிபேக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது தான். ஆனா அத ஜிபேக்குள்ளேயே போய் பார்க்குற கோஷ்டி நம்ம ஆளுங்க தான். இது சில நேரங்கள்ல தெரியாம நடக்கிற மிஸ்டேக் தான். ஸோ இத பண்ணீங்கன்னா வந்து ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அத காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு பதிலா கூகுளோட லென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்றது மூலியமா ஒரு லிங்க் அங்கருந்து ஜெனரேட் ஆகும். அத டேப் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா வந்து உங்களுக்கு கூகுள் பேக்குள்ள இந்த ஆஃபர் இருக்கு செக்ஷன்ல வந்து கொண்டு வந்து விட்டுரும். உள்ள போய் ஆஃபர் சூஸ் பண்ணி அதுல செலக்ட் பண்ணி அங்க வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. இதுல நீங்க ரொம்ப சிம்பிளா அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்ல அப்ளை கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ரேப்பரை நீங்க வந்து ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். இந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணும்போது, நீங்க இதுக்கு பேக் சைடு இருக்க அந்த நம்பர பார்த்தீங்க அப்படின்னா, என்டர் பண்ற மாரி இருக்கும். இதுல 2 மெத்தட் இருக்குங்க. ஒண்ணு மேனுவலா நீங்க என்டர் பண்றது. மேனுவலாவும் என்டர் பண்ணலாம். இல்ல ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிச்சீங்க அப்படின்னா, இப்போ அங்க காமிக்குது பார்த்தீங்களா? அத வந்து ஸ்கேன் பண்ணாலே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபீட் ஆயிரும். இப்போ இந்த வவுச்சர நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஹைலைட்னா, உங்களுக்கு வவுச்சர்லாம் கிடைச்சிரும். இந்த கூப்பன்லாம் கிடைச்சிரும். கூப்பன வந்து நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஷாக்கே இருக்கும். அதாவது இந்த கூப்பன்ல இருந்து நீங்க வந்து யாருக்கு வேணாலும் அமௌண்ட் சென்ட் பண்றீங்களோ, அப்போ அங்க இருந்து கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த கூப்பன ஸ்கேன் பண்ண உடனேலாம் அமௌண்ட் கிடைக்காது. அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இத யூஸ் பண்ணிருவாங்க. இத நீங்க வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோனே உங்களுக்கு ஒரு கார்டுமே குடுப்பாங்க. அந்த கார்ட்ல இருந்து நீங்க வந்து ஸ்கேன் டூ பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணா மட்டுமே தான் அமௌண்ட் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுலயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. கூகுளே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மெர்ச்சன்டைருக்கு அமௌண்ட் அனுப்பிச்சு விடுறப்பலாம் வந்து பணம் தருவாங்க. ஆனா இது ஒரு நூதனமான ட்ரிக் தான். மேபி இப்படி ஒரு ₹10 நமக்கு கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் 40க்கு தானே வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பொருட்கள்லாம் சேல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல அமௌண்ட்டே வராதா ப்ரோ இது ஸ்கேமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. கண்டிப்பா அமௌண்ட் வரும். ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு வராது. இதுக்கும் நீங்க சில பல கஷ்டங்கள பட்டு தான் இந்த அமௌண்ட் எடுக்கிற மாரி இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்ஜெட் ரொம்பவே டைட்டா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ரூ. 1 2 கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ பல விஷயங்கள இவங்க இப்படி தான் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, மார்க்கெட்டுமே இருக்கு. பட் இருந்தாலும் இது மாரி ஆஃபர் வரும்போது அத யூஸ் பண்ணிக்கோங்க. தப்புன்னு சொல்லல. ஆனா இதையே நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.